அத்தியாயம் 92. அது யார்? போட்டியின் முதல் சுற்று முடிந்ததும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் மருத்துவ விரிகுடாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அனைவரும் குணமடைந்ததும் ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி பெற்ற 10 மாணவர்களையும் அரங்கில் மீண்டும் சந்திக்கச் சொன்னார்கள். தற்போது அரங்கப் படிவத்தில் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் எரிக், ஸ்லிவியா, முகேஷ், மார்த்தா, மோகன், கயல், தர்ஷன், ரே, பேஜர் மற்றும் ஸ்லோத் ஆகியோர் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். மறுபுறம் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் நின்று கொண்டிருந்தனர். மற்றவர்கள் ஜாக், சேரன், ஹரி, ஜாஸ்மின் ஆகியோரை அடையாளம் கண்டு கொண்டனர். மற்றவர்கள் ஜியோ, நே, வயலட் மற்றும் அக்வா. கடைசி நபர் இன்னும் மைதானத்திற்கு வரவில்லை. ஆனால் கில்லர் என்ற 2ஆம் தரவரிசை மாணவர் துருவன் மையத்தில் நின்றிருந்தார். அவருக்குப் பின்னால் ஒரு ஹாலோகிராபிக் காட்சி இருந்தது. துரதிர்ஷ்டவசமாக கில்லரால் தனிப்பட்ட காரணங்களுக்காக வர முடியவில்லை. ஆனால் இந்த 20 சிறந்த மாணவர்களை வாழ்த்த இன்று நாங்கள் இங்கே இருக்கிறோம். எவ்ரியன் அகாடமியில் சிறந்தவர்களில் சிறந்தவர்கள். கூட்டம் முன்பு இருந்ததை விட இன்னும் சத்தமாக ஆரவாரம் செய்தது. ஒவ்வொரு மாணவரும் அற்புதமான திறமையை வெளிப்படுத்தினர். பார்வையாளர்கள் இவர்கள்தான் முன்பு எவ்ரியனில் பார்த்த சிறந்த மற்றும் வலிமையான மாணவர்கள் என்று நினைத்தார்கள். மேலும் ஒவ்வொரு வருடமும் முதல் 5 பேர் சண்டையிடுவதைக் கூட அவர்கள் பார்த்ததில்லை. பார்வையாளர்களில் பலர் பிரபுக்கள். அவர்கள் தங்கள் மகன்களையும் மகள்களையும் விரைவில் ஏவ்ரியன் அகாடமிக்கு அனுப்புவார்கள் என்பதில் உறுதியாக இருந்தனர். தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு துருவன் தொண்டையைச் செருமிக் கொண்டார். அடுத்த சுற்றுக்கு உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் எங்கள் எதிர்பார்ப்புகளை மீறிவிட்டனர். மேலும் ஏவ்ரியன் அகாடமி தொடங்கியதிலிருந்து நாங்கள் பார்த்ததிலேயே சிறந்தவர்களாக உள்ளனர். கடந்த கால போட்டிகளின் வழக்கமான வழக்கத்திலிருந்து விஷயங்களை மாற்ற முடிவு செய்துள்ளோம். இதோ. துருவன் தனக்குப் பின்னால் இருந்த ஒரு பெரிய ஹாலோகிராபிக் காட்சியைக் காட்டினார். பின்னர் ஒரு அடைப்புக்குறித்தாள் தோன்றியது. அதில் ஒவ்வொரு மாணவரின் பெயர்களும் அவர்கள் எதிர்கொள்ளும் எதிரி யார் என்பதும் எழுதப்பட்டிருந்தது. ஹாலோகிராபிக் திரை இதைக் காட்டியது. மார்த்தா வர்சஸ் சேரன், எரிக் வர்சஸ் ஹரி, மோகன் வர்சஸ் ஜாஸ்மின், தர்ஷன் வர்சஸ் ஜியோ, மோகன் வர்சஸ் நே, முகேஷ் வர்சஸ் ஆர்தர், ரே வர்சஸ் கில்லர், பேஜர் வர்சஸ் வயலட், சோம்பேறி வர்சஸ் அக்வா, ஸ்லிவியா ஜாக்சன். 2ஆம் ஆண்டு மாணவர்களின் கண்கள் மண்டையிலிருந்து வெளியே வருவது போல் இருந்தன. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 3ஆம் ஆண்டு மாணவர்களை எதிர்கொள்ள நாங்கள் முடிவு செய்துள்ளோம். ஒவ்வொரு சண்டையிலும் வெற்றி பெறுபவர்களால் கிங்டம் போட்டியில் ஏவ்ரியன் அகாடமி அணியில் இடம் பெறுவார்கள். ரே இதைப் பற்றி முன்பே அறிந்திருந்தான். துருவனும் ரேயும் பேசிக் கொண்டிருக்கும்போது துருவன் தனது திட்டங்களை ரேயிடம் தெரிவித்திருந்தார். துருவன் ரேயை போட்டியில் இருக்கும்படி சமாதானப்படுத்தினார். துருவனால் அதற்கான காரணத்தை விளக்க முடியவில்லை. ஆனால் அது பியூர்பிள் ஊட்டுடன் தொடர்புடையது என்று மட்டுமே கூறினார். இது ரேவை ஆர்வப்படுத்தியது. இறுதியில் அவன் பங்கேற்க முடிவு செய்தான். ஹரியை எதிர்கொள்ள வாய்ப்பு கிடைத்ததில் எரிக் மகிழ்ச்சியடைந்தார். பயிற்சி அறையில் அவர்கள் சந்தித்ததிலிருந்து எரிக் மற்றவர்களை விட ஹரியுடன் சண்டையிட விரும்பினார். மேலும் யாராவது அவனது விருப்பங்களைக் கேட்க முடிந்ததைப் போல அவனுக்கு இந்த சண்டை வழங்கப்பட்டது. ஹரி ஒரு முறை ரேவை வீழ்த்தியிருப்பதை அவன் அறிந்திருந்தால் எரிக் இன்னும் உற்சாகமாக இருந்திருப்பான். மறுபுறம் ஸ்லிவியா மிகவும் கவலைப்பட்டார். தற்போது அவள் அகாடமியில் மிகவும் வலிமையான நபரான ஜாக்சனை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஸ்லிவியா தனது ஒற்றை திறமைகளில் ஒருபோதும் நம்பிக்கையுடன் இருந்ததில்லை. தனக்கு முன்னால் ஒரு கடினமான போராட்டம் இருப்பதை அவள் அறிந்திருந்தாள். ஸ்லிவியா இப்போது முழு உலகத்தையும் தன் தோள்களில் வைத்திருப்பது போல் உணர்ந்தாள். கூட்டத்திற்குள் பார்த்தால் அவளுடைய 5 மூத்த சகோதரர்கள் அவளை பார்த்து கொண்டிருப்பதைக் காண முடிந்தது. அவளிடம் மந்திரம் இல்லை என்பதற்காக அவள் பயனற்றவள் அல்ல என்பதை அவள் தன் குடும்பத்தினரிடம் நிரூபிக்க வேண்டியிருந்தது. ஜாஸ்மினுக்கு எதிராக மோகன் போராடிக் கொண்டிருந்தார். ஜாஸ்மினின் திறமைகளை மோகன் நன்கு அறிந்திருந்தான். அவள் கருப்பு திறன்களைப் பயன்படுத்துவதில் விதிவிலக்காக சிறந்தவள். ஜாஸ்மினை பற்றி அறிவதற்கு முன்பு கருப்பு திறன்களைக் கற்றுக்கொள்வதில்தான் சிறந்தவன் என்று மோகன் பெருமைப்பட்டுக் கொண்டார். மோகன் வெற்றியடைய விரும்பினால் அவளை அடிக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். ரே அதிகம் கவலைப்படவில்லை. தான் யாரை எதிர்கொண்டாலும்
எளிதில் தோற்கடிப்பார் என்பது அவனுக்கு தெரியும். இப்போது இருந்ததை விட ரே அதிகக்கி இருந்தது. 10 மானாக்களை உள்வாங்கிய பிறகு அவனது மானா போலில் கூடுதலாக 21 மானா புள்ளிகள் இருந்தன. அவனுக்கு 10 புள்ளிகள் இருக்கும்போது ஒரு இடைநிலை மிருகத்தை ஒரே ஷாட்டில் தோற்கடிக்க முடிந்தது. முதல் போட்டி நாளை நண்பகலில் தொடங்கும். தயவுசெய்து நகரத்தில் உங்கள் நேரத்தை அனுபவியுங்கள். அனைவரும் நன்றாக ஓய்வெடுங்கள். ரேயின் குழுவினரிடையே இருந்த மகிழ்ச்சியான மனநிலை விரைவாக தீவிரத்தால் மாற்றப்பட்டது. ஒவ்வொருவரின் மனதிலும் எதிராளியின் எண்ணம் இருந்தது. விடுதிக்குத் திரும்பும் நடைப்பயணம் கிட்டத்தட்ட அமைதியாக இருந்தது. அந்த குழு இறுதியில் அகாடமியை அடைந்ததும் அனைவரும் வெவ்வேறு திசைகளில் பிரிந்து பயிற்சி பெற வேண்டும் என்று கூறினர். இறுதியில் ரே மட்டுமே அறையில் எஞ்சியிருந்தான். ரே படுத்துக்கொண்டு தனது படுக்கையில் ஓய்வெடுக்கச் சென்றார். சிறிது நேரம் தூங்குவதற்காக தலையணையின் கீழ்கையை வைத்தபோது ஒரு காகிதத் துண்டை உணர்ந்தான். அவன் அந்த காகிதத் துண்டை வெளியே எடுத்தான். அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது: 9 மணிக்கு அரங்கில் என்னை சந்திக்கவும். அந்தச் செய்தியை யார் விட்டுச் சென்றிருப்பார்கள் என்று ரே யோசிக்கத் தொடங்கினான். அது அகாடமியைச் சேர்ந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்று மட்டுமே அவனால் நினைக்க முடிந்தது. பின்னர் அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது: பியூர் பிளட். ஒருவேளை இது அவர்களால் அமைக்கப்பட்ட ஒரு பொறியாக இருக்கலாம். இதுபோன்ற ஏதாவது நடந்தால் தன்னிடம் வருமாறு துருவன் ரேவிடம் கூறியிருந்தாலும் ரே அதை விரும்பவில்லை. ரே பயப்படவில்லை. தனது தற்போதைய பலம் தனக்கு மெய்க்காப்பாளராக நியமிக்கக்கூடிய எவருக்கும் இணையாக இருக்கலாம் என்று ரே மதிப்பிட்டான். கூட்டத்திற்கான நேரம் இரவு 9 மணி நெருங்கிவிட்டது. அரங்கிற்கு வெளியே காவலர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். ஆனால் ரே எளிதில் அடையாளம் தெரியாமல் உள்ளே நுழைந்தான். இறுதியாக அவர் அரங்கிற்கு வந்தபோது மைதானம் முற்றிலும் காலியாக இருந்தது. காவலர்கள் வெளியில் மட்டுமே நிறுத்தப்பட்டிருந்தனர். உள்ளே ஒரு உயிர் கூட இல்லை. ரே இறுதியில் அரங்கின் மையத்திற்குச் சென்று காத்திருந்தான். அப்போது ஒரு குரல் கேட்டது. இறுதியாக நான் உங்களிடம் பேசலாமா என்று அவர் கேட்டார். ரே திரும்பிப் பார்த்தபோது அது அகாடமியில் முதலிடத்தில் உள்ள மாணவன் ஜாக்சனை என்பதை அவன் உணர்ந்தான். அத்தியாயம் 93. யார் யாருக்கு எதிரி? ரே திரும்பிப் பார்த்தபோது ஜாக்சன் அங்கே நிற்பதைக் காண முடிந்தது. ஜாக்சன் அதிக கவசம் அணிந்திருக்கவில்லை. அவர் தோல் ஸ்லீவ்லெஸ் சில நிலையான கால்சட்டைகளையும் அணிந்திருந்தார். ஆனால் ஜாக்சன் தனித்து நின்றது அவர் முதுகில் வைத்திருந்த பெரிய வாள். அது ஒரு பெரிய மாயாஜால மிருகத்தின் பல்லிலிருந்து செதுக்கப்பட்டதாகத் தோன்றியது. அந்த வாள் ஜாக்சனின் அதே அளவிலேயே இருந்தது. ஜாக்சன் மற்ற மாணவர்களைப் போல இல்லை என்பதை ரேவால் புரிந்து கொள்ள முடிந்தது. ரெயின் திராகன் கண்கள் அவனுக்கு வேறுவிதமாகச் சொன்னன. பெரும்பாலான மாஸ்டர் நைட்டுகள் தங்கள் ஒளி மற்றும் கி ஆகியவற்றைக் கட்டுப்படுத்த முடிந்ததால் ரேவால் அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை அறிய முடியவில்லை. ஜாக்சன் தன்னிடமிருந்து அனைத்து ஆற்றலையும் வெளியேற்றிக் கொண்டிருந்தார். தற்போது அது காட்டுத்தனமாக ஓடிக்கொண்டிருந்தது. இறுதியாக நான் உங்களைச் சந்திக்க முடிந்தது. நாங்கள் இருவரும் ஒன்றாகப் பொருந்தவில்லை என்பது ஒரு அவமானம். அதாவது சண்டையிட நமக்கு கிடைக்கும் ஒரே வாய்ப்பு இதுவாக இருக்கலாம். பின்னர் ஜாக்சன் தனது பெரிய வாளை முதுகில் இருந்து எடுத்தார். ஜாக்சனின் கையில் இருந்த பெரிய வாள் எடையற்றதாகத் தெரிந்தது. சரி, அதனால்தான் நீ அந்த குறிப்பை அனுப்பினாயா? சரி, நாம 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம். நீ பியூர் பிளட்ல உறுப்பினர் இல்லையா? ரே இந்த கேள்விகளைக் கேட்டாலும் ஜாக்சன் அதை ஒப்புக்கொள்வார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. பியூர் பிளட் பற்றிக் குறிப்பிடும்போது ஜாக்சனின் எதிர்வினை மாறுமா என்று ரே பார்க்க விரும்பினான். என்ன குறிப்பு? நான் உன்னை பார்த்துட்டு உன் பின்னாடி வர முடிவு பண்ணேன். நம்ம மோதலுக்கு நீங்க எவ்வளவு சரியான இடத்தைத் தேர்ந்தெடுத்தீங்க? அப்போது ரே சற்று குழப்பம் அடைந்தான். ஜாக் அந்த குறிப்பை அனுப்பவில்லை என்றால் வேறு யாரோ அனுப்பியிருக்க வேண்டும் என்று அர்த்தம். போதும், பேசிட்டு வா, போகலாம். ஜாக் திடீரென்று ரேயை நோக்கித் தாக்கினான். ஜாக்சனின் பெரிய வாள் கீழே விழுந்ததும் ரே தனது கையுறைகளில் தனது கீயை செலுத்தினான். அவர்கள் இருவரும் மோதிக்கொண்டு அரங்கில் சக்தி அலைகளை அனுப்பினார்கள். நீ வலிமையானவன் என்று எனக்குத் தெரியும். ஜாக் கூச்சலிட்டார். கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் அவரது கண்களில் உற்சாகம் அதிகரித்து வந்தது. அந்த பெரிய வாள் கைப்பிடிகள் வழியாக நேரடியாகச் சென்றுவிடும் அல்லது ரே தப்பித்து விடுவார் என்று ஜாக் எதிர்பார்த்திருந்தார். அதற்குப் பதிலாக அதை நேரடியாக எதிர்கொள்ள முடிவு செய்தான்.
ஜாக்சனின் தாக்குதலுக்குப் பின்னால் இருந்த வலிமையை ரே உணர்ந்தான். அது மினோட்டாரின் தாக்குதலைப் போலவே இருப்பதாக நினைத்தான். இருவரும் தற்போது அதிகார மூட்டுக்கட்டை நிலையில் இருந்தனர். ஒன்று அசைந்து கொண்டிருந்தது. ஆனால் பின்னர் ரேயின் கண்ணில் ஏதோ ஒன்று பட்டது. ஜாக்சனின் பின்னால் ஒரு கருமையான உருவம் தோன்றியது. அது முழுமையாக கருப்பு மிருகக் கவசத்தில் அணிந்திருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் தனித்து நின்றது, சிவப்பு முகமூடி. ஆமாம், ரே திடீரென்று கத்தினான். இப்போது கூடுதல் மானா தனது கிக்கு துணையாக இருந்ததால் அவன் ஜாக்குடன் இருந்த ராட்சத பிளேட்டை முஷ்டியால் குத்தி ஒரு பக்கமாக திருப்பிவிட்டான். பின்னர் சிவப்பு முகமூடி அணிந்த மனிதனை நோக்கி நேராகச் சென்றான். ரே தனது கூடுதல் கைப்பிடியுடன் அந்த மனிதனை நோக்கி ஒரு முஷ்டியை எறிந்தான். சிவப்பு முகமூடி மனிதன் தாக்குதலைத் தடுக்க கம்பத்தை பயன்படுத்தி ஒரு ஈட்டியை வெளியே எடுத்தான். கம்பம் பின்னோக்கி வளைந்தது. ஆனால் அது கொடுக்கத் தொடங்கிய போதுதான் அது ரே மீது மீண்டும் சக்தியை பிரதிபலிக்கும் வகையில் மீண்டும் குதித்தது. ரே 10 அடி தூரம் பின்னோக்கித் தூக்கி வீசப்பட்டான். பின்னர் ரே தனது விரல் நுனிகளைப் கீயை பயன்படுத்தி தரையில் தனது கையை ஊன்றி அந்த ஆற்றலின் உந்துதலை நிறுத்த முயன்றான். இருப்பினும் அவன் சில அடிகள் பின்னால் இழுக்கப்பட்டு இறுதியில் நிறுத்தப்பட்டார். என்ன இதுல? ரே அதிர்ச்சி அடைந்தான். தனது தற்போதைய நிலையில் தனது குத்தின் முழு பலத்தையும் இவ்வளவு சிறப்பாகப் பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள் என்று அவன் நினைத்திருந்தான். பின்னர் சிவப்பு முகமூடி அணிந்த மனிதன் ரேவை முறியடிக்க ஈட்டியுடன் பாய்ந்தான். ஆனால் சிவப்பு முகமூடி அணிந்த மனிதன் சில அடிகள் முன்னோக்கி நகரும் முன் ஒரு பெரிய வாள் தரையில் மோதி சிவப்பு முகமூடி அணிந்த மனிதனை தடுத்து நிறுத்தியது. என் சண்டைக்கு நீ என்ன குறுக்கிடுகிறாய்? ஜாக் கேட்டான். பின்னர் அவர் தனது பெரிய வாளை சிவப்பு முகமூடி அணிந்த மனிதனின் தலையில் நீட்டினார். நீ வலிமையானவன் போல இருக்கிறாய். என்னுடன் சண்டையிடு. சிவப்பு முகமூடி அணிந்த மனிதன் ரேயை அடைய ஜாக்சனை சுற்றி நகர முயன்றான். அவன் தன் ஈட்டியால் தாக்கி ஜாக்சனை தடுத்து பின்னர் அவனைச் சுற்றி சூழ்ச்சி செய்ய முயற்சிப்பான். ஆனால் ஜாக் வலிமையானவன். அவன் சிவப்பு முகமூடி அணிந்த மனிதனை அவ்வளவு எளிதாக விட்டுவிடப் போவதில்லை. முகமூடி அணிந்த மனிதன் நகரும் ஒவ்வொரு முறையும் ஜாக் தனது பெரிய வாளைக் காற்று சுழற்றி சிவப்பு மனிதனின் பாதையைத் தடுப்பான். பின்னர் சிவப்பு முகமூடி அணிந்த நபர் தனது கையால் ஒரு சமிக்ஞை செய்தார். திடீரென்று சிவப்பு முகமூடி அணிந்த 5 பேர் ரேவைச் சுற்றி அரங்கிற்குள் இறங்கினர். தலைவர் ஜாக்சன் உடன் சண்டை மும்முரமாக இருந்தபோது மற்ற 5 பேர் ரேயைத் தாக்கினர். ஜாக்சனும் தலைவனும் மீண்டும் தங்கள் சண்டையைத் தொடங்கினர். ஜாக் தனது வாளில் சக்தி மற்றும் துல்லியத்தை வெளிப்படுத்திய போதிலும் தலைவர் எப்போதும் அவரை விட ஒரு படி மேலேயே இருந்தார். மேலும் ஜாக்சனின் அடிகள் தலைவரை சில அங்குலங்கள் தவறவிட்டன. தலைவர் ஜாக்சனை விட மிக வேகமாக இருந்தார். பின்னர் தலைவர் ஒரு திறப்பைக் கண்டதும் அவர் தனது ஈட்டியால் குத்த முயன்றார். ஈட்டியின் முனை ஜாக்சனின் உடலில் பட்டதால் ஈட்டி வளையத் தொடங்கியது. நீ உண்மையிலேயே என்னை காயப்படுத்த முடியும் என்று நினைக்கிறாயா? ஜாக் தலைவரை நோக்கி இன்னொரு முறை குத்தப் போனான். அதை உணர்ந்து தலைவர் சில அடிகள் பின்வாங்கினார். ஜாக் தலைவருக்கு ஓய்வெடுக்க நேரம் கொடுக்கப் போவதில்லை. ஜாக்சனின் கிவலுவூட்டப்பட்ட உடலுடன் அவர் கவலைப்பட ஒன்றுமில்லை. தனக்கு காயம் ஏற்படாது என்பதை அறிந்து அவர் விரும்பியபடி சண்டை போட முடியும். ஜாக்சனுக்கு சிறு வயதிலிருந்தே அசாதாரண அளவு கி இருந்தது. பிரச்சனை என்னவென்றால் அவரால் அதை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியவில்லை. மற்றவர்களைப் போலல்லாமல் ஜாக்சனால் தனது உடலின் குறிப்பிட்ட பகுதிகளுக்குள் அல்லது அவர் பயன்படுத்திய ஆயுதங்களுக்குள் தனது கியைக் கட்டுப்படுத்த முடியவில்லை. மாறாக அவரது கியானது அவரது உடல் முழுவதும் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்தது. சிறு வயதிலிருந்தே இந்த அளவு கி பெற்ற வேறு எந்த குழந்தையும் இருந்திருப்பார்கள். ஆனால் ஜாக்சனின் உடல் தனித்துவமானது. ஜாக் மீண்டும் தலைவரை நோக்கி ஒரு தாக்குதலை கொடுத்தான். இந்த முறை தலைவரால் அதை தவிர்க்க முடியாத அளவுக்கு வேகமாக இருந்தது. ரேயை நோக்கிச் சென்றது போல தலைவர் தனது ஈட்டியை உயர்த்தினார். ரேயைப் போலல்லாமல் தலைவர் காற்றில் பறந்து அனுப்பப்பட்டார். ஜாக்சனின் தாக்குதலின் உந்துதல் தலைவரை தரையில் சறுக்கி அரங்கின் சுவர்களில் மோதும் வரை தூண்டியது. தலைவர் குழப்பமடைந்தார். ஈட்டி எந்த கியையும் தன்னை தாக்கும் பயனரின் மீது பிரதிபலிக்கும் திறன் கொண்டது. அதனால்தான் அது ரே மீது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அது ஏன் ஜாக்சனின் மேல் வேலை செய்யவில்லை? தலைவர் யோசித்தார். ஏனென்றால் ஜாக் முதலில் தனது ஸ்ட்ரைக்குகளில் எந்தையையும் பயன்படுத்தவில்லை. அவருக்கு எப்படி என்று தெரியவில்லை.
தலைவர் எழுந்ததும் அவரது முகமூடி நொறுங்கி துண்டுகள் தரையில் விழத் தொடங்கின. ஜாக் சண்டையிட்டுக் கொண்டிருந்த மனிதனின் முகத்தைப் பார்க்க முடிந்தது. கொலையாளி! ஜாக் கூச்சலிட்டார்.